ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் மணி எத்தனைன்னு தெரியலையே. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி தூங்கிட்டு இருந்தா நல்லா விடியும். மணி எத்தனை? 1:55. ஐயோ, மணி ஆகி போச்சு. இப்ப எந்திரிச்சு வேலை வெட்டிய பார்த்தா தான் 4 மணிக்கெல்லாம் அங்க கோயிலுக்கு போக முடியும். எல்லாரும் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க, மணி ஆயிடுச்சுன்னு கூட தெரியாம. சரி, நம்ம எந்திரிச்சு தண்ணியை ஊற்றி சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுப்புவோம். இல்லைன்னா இதுங்க இப்போதைக்கு எந்திரிக்காதுங்க. இதுங்களை எழுப்பிக்கிட்டு உட்காந்துருந்தா மணி ஆகி போயிடும். நவந்து படுக்கிறான்னு பாரு. புள்ள மேல எப்படி சாஞ்சுக்கிட்டு படுத்து கிடக்குறான்னு. மூச்சு முட்டிராது. சரி, வேகமா போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம். ராத்திரி விசேஷம் முடிச்சிட்டு செருப்பு எங்கிட்ட வச்சுக்கிட்டேன். எங்க வச்சேன்னு தெரியலையே. இங்க காணோம். ஒருவேளை கட்டுக்கடியில எதுவும் கிடக்கா? இங்கிட்ட இல்லையே. அமுதா, என்னமா பண்ணிட்டு இருக்க நேரத்துல? இந்த வெளியே போனப்பா இந்த செருப்பை காணா, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏமா இந்த நேரத்துல எங்க வெளியே போய்கிட்டு இருக்க? எப்ப 2 மணி ஆச்சுப்பா. இப்ப கிளம்புனாதான் 4 மணிக்கெல்லாம் அங்க கோயில்ல முகூர்த்தத்துக்கு போக முடியும். இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதான் இதுங்களா இப்போதைக்கு எந்திரிக்காதுங்க. சுடு தண்ணி வச்சாதான் குளிக்குங்க. அதான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி சூடு பண்ணுவோன்ட்டு போறேன்பா. 2 மணி ஆகி போச்சா? நானும் அசந்து தூங்கிட்டேன். நீங்க தூங்குங்க, இப்ப ஒன்னும் எந்திரிக்க வேணாம். நான் போய் பாத்துக்கிறேன். சரிம்மா. இந்த செருப்பத்தை என்ன இன்னைக்கு முழுக்க தேடிக்கிட்டு தான் இருக்கணும் போல இருக்கு. இந்த பையன் எங்கிட்டாவது எடுத்து வீசி இருப்பான். காலையில பாத்துக்குவோம். இப்ப போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம். மணி ஆயிடுச்சு. நம்மளும் இப்படியே படுத்துக்கிட்டு இருக்க கூடாது. எந்திரிப்போம். என் புள்ள 2 மணி கூட பார்க்காம எந்திரிச்சு வேலை வெட்டின்னு பாக்குது. என் மாப்பிள்ள இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். போயும் குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதையாத்தான் இருக்கு என் புள்ள வாழ்க்கை. கைக்குள்ளேயே பொத்தி வச்சுக்கிட்டேன். இனிமே இன்னொரு வீட்டுக்கு போறான்னு நினைக்கும் போது அம்பட்டு கஷ்டமா இருக்கு. புள்ளைய கட்டி கொடுக்கும் போது கூட இம்பட்டு வழி எனக்கு இல்லை. அது என் பேத்திய இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்க போறேன்னு நினைக்கும் போதுதான் அம்பட்டு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா கடவுளும் இவளுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்கணும். தாயின் தகப்பனா இருந்துதான் எல்லா நல்லது கெட்டதும் பார்ப்பாங்க. ஆனா இவளுக்கு அந்த பாக்கியமே இல்லை. எல்லாமே நான் தான். தாத்தான்னு உசுரையே விடுற புள்ள. அவ நல்லா இருக்கணும். அவ குணத்துக்கு நல்லா இருப்பா. இல்லம்மா, 2 மணி ஆச்சுல, அதான் எந்திரிக்கலான்னு எந்திரிச்சேன். அப்படியே பார்த்து நின்னுட்டேன். 2 மணி ஆகி போச்சா? நான் என்ன மணி ஆவலன்ல தூங்கிட்டு இருந்தேன். எழுப்பி விட சொன்னேன். இந்த அமுதை எழுப்பியே விடல போல. அமுதா குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போயிருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் நினைக்கிறேன். இந்த வெளியே அடுப்பு பத்த வச்சு விட்டு தண்ணி காய வைக்கிறதுக்கு. சரிண்ணே, நான் போய் காய வச்சுக்கிறேன். பாவம், ராத்திரியும் வந்து படுக்கிறதுக்கு 12:30 ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் கூட தூங்கல புள்ள. சரிண்ணே, நான் பாக்குறேன். உனக்கு காப்பி எதுவும் வைக்கவா? முதல்ல வேலையை பாருங்கம்மா, அப்புறமேட்டு கூட காப்பி குடிச்சுக்கலாம். என்ன அவசரம்? எந்திரிச்சோனே நீ காப்பி குடிப்பல்ல? குடிச்சுக்குவோம். சரிண்ணே, நானும் இந்த போய் கிளம்புறேன். சரி, நானும் போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணே, போ. நம்மளும் நேரம் கிளம்ப எந்திரிப்போம். மணி ஆகி போச்சு. அடியாத்தி, என்ன எல்லாம் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க? மணி ஆகி போச்சு, நேரம் கிளம்ப எந்திரிக்கிறது இல்லையா? மாப்பிள்ளை வெளியே படுத்து கிடக்குறாரு. அப்ப உள்ள யார் தூங்கிட்டு இருக்கிறது? அடியாத்தி, இங்க எல்லாம் உள்ள இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஏக்கா, ருக்கக்கா. என்ன அமுதா, நீ இங்க இருக்கிற? என்ன இங்க இருக்கியா? மணி ஆயி போச்சு, எந்திரிக்கலையா? இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. மணி ஆயிடுச்சா? ஐயோ, பொறுமை, என்ன அவசரம்? இல்ல அமுதா, நைட்டு லேட்டா தானே தூங்கணும். அதனால தூங்குனதும் தெரியல, விடிஞ்சதும் தெரியல. மணி எத்தனை? நான் வீட்டுல எந்திரிக்கும் போது 1:55. இப்ப மணி எத்தனைன்னு தெரியல. சரி, இங்கெல்லாம் கிளம்பிட்டீங்களா இல்ல தூங்கிட்டு இருக்கீங்களான்னு தான் எழுப்பி விட்டு போவோன்னு வந்தேன். சரி அமுதா, நான் தான் போயிட்டு இந்த எழுப்பி விட்டு இந்த குளிக்க வச்சு கிளம்புறோம். சரிக்கா, சரி பாருங்க, நானும் வீட்டுல போயிட்டு தண்ணி சூடு பண்ணணும். தண்ணி எடுத்துட்டு போறேன். சரி அமுதா, நீ போ. இந்த பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. சரி, அந்த பயல்களை எழுப்பி விட்டு போய் குளிக்க சொல்லுவோம். நம்மளும் குளிச்சு விட்டு சட்டை போட்டு கிளம்புவோம்.
கதிரு பசங்களா எந்திரிங்க, மணி ஆகி போச்சு. கதிரு என்னம்மா இப்பே எழுப்பிட்டு இருக்கீங்க? ஏண்டாப்பா எல்லாம் எந்திரிங்கடா, மணி ஆகி போச்சுடா. என்னம்மா ராத்திரி தூங்குனதே லேட்டு தாம்மா. டேய் இன்னைக்கு உன் நண்பனுக்கு கல்யாணம்டா, இப்படி எல்லாம் தூங்கிட்டு இருந்தா எப்படி? நீங்க தானே தொலை மாப்பிள்ளையே நின்னு வரணும். எந்திரிங்க. ஐயா கதிரு எந்திரிச்சு போய் குளிச்சிட்டு வாங்கய்யா. சீக்கிரம் அடுப்பு எரிச்சு விடுவான், அப்பதான் தண்ணி சூடாகும். அத்தை வாமுதா. என்னத்த எந்திரிச்சிட்டீங்களா? நான் தண்ணி சூடு பண்ணலான்னு பார்த்தா நீங்களே வச்சிட்டீங்களா? வச்சிட்டேம்மா. சரித்த சரி. தண்ணி இதில் ஊற்றியாச்சு. சரி சீக்கிரமாக எழுப்பி விடுவோம் கண்மணியை, அப்போ தான் எந்திரிச்சு நேரங்களமாக குளிச்சானாதான் தலை காயும், இல்லைன்னா ஈரமாக இருக்கும். அத்தை கண்மணி எந்திரிச்சிட்டாளா? இல்லைம்மா தூங்கிட்டு இருந்துச்சு. சரிங்க அத்தை, மணி ஆயிடுச்சு, வேற எழுப்பி குளிக்க சொல்லுவோம், ஏன்னா தலை காயாது, பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கும் தலை ஈரத்தோட சீவனா. ஆமால அதை மறந்தே போயிட்டேன் பாரு. சரி நான் தான் போய் எழுப்பி விடுறத. இன்னைக்குள்ள தண்ணியை கொண்டு வந்துருவியா இல்ல நாளைக்கு ஆயிடுமா? இங்க நின்னுகிட்டு என் தலையில ஊத்த போற, இங்கிட்டு வா, இந்த சைடுல வந்து ஊத்து. கத்தாம செய்யுங்கய்யா, ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க? பொறுமையா செய்யுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. கத்துற மாதிரி நீதான் வச்சுக்கிற, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? சரி சரி பொறுமை பொறுமை, ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா எல்லாரும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இல்லனே மணி ஆகி போச்சு, நம்ம சொன்ன நேரத்துக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும். ஏன்னா இப்ப கல்யாணம் முடிஞ்சதுன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் வருவாங்க ஊர்க்காரங்கள சாப்பிடுறதுக்குன்னு. அந்த நேரத்துல உட்காந்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் வேலையெல்லாம் ஆயிட்டு இருக்கா, எல்லாம் வேலை எந்திரிச்சு செய்யறீங்களா என்னமோ தெரியலன்ட்டு தான் ஓடி வந்தேன். நவரு இந்த சைடு பேசிக்கிட்டு இருக்காம வேலை கிடக்கு. என்னன்னா நீங்க இங்க உட்கார்ந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கம்மா வேலைக்கு ஆளு இல்ல, அண்ணங்கிட்ட சொன்னேன், சரி வாயா ஆளுக்கு ஒரு வேலையா பாப்போம்னு சொல்லி அவருதான் தூங்க கூட போகாம இங்க வந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ ஏனே உங்களுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம்? தாய்மாமன்னு சொல்லி மாலை எடுத்து போட்டிருக்கேன், இப்படி ஒதுங்கி என்ன அப்படி பேச்சுக்கு மட்டுமா சொல்ல முடியும்? இழுத்து போட்டு நம்ம வீட்டு விசேஷத்தை நம்ம தானே பாக்கணும். உங்களுக்கு தானே சிரமம். இதுல என்ன சிரமம்? வீட்டுல தான் இருக்கிறோம் 24 மணி நேரமும், ஒரு நாள் தூக்கம் கேட்டா என்ன? இதுல ஒரு சிரமமும் கிடையாது, எல்லாம் பாத்துக்கலாம். நீ போய் கிளம்புமா, அங்க தாலி கட்டுற இடத்துல அம்மா நீ தான் நிக்கணும், போ. சரிங்கண்ணா. சரி சரி வருஷா போய் கிளம்பு, போ போ. சரிண்ணே, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. எல்லாமே இருக்குக்கா, எதுவும் இல்ல, நீங்க போங்க, நாங்க எல்லாம் பார்த்து ரெடியா எடுத்துட்டு வந்து வச்சிடறோம். சரிங்க. ஐயா இந்த அரிஞ்ச வெங்காயம் போதுமான்னு பாரு, வேற எதுவும் உரிக்கணுமா அரியணுமா? அண்ணே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் உரிங்கண்ணே, அதை தேவைப்படும், ஏன்னா குடலை பெரட்டணும், அது தேவைப்படும். சரியா சரியா. என் வாயில நல்லா வந்துரும், வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு வந்தா அங்க போறேன் இங்க போறேன்னு இருக்க. நம்மள நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, நம்ம தான் செய்யணும். காசு மட்டும் வந்துருது வருது வருதுன்னு வாங்கி வச்சுக்கிறல்ல, ஒழுங்கா வேலையை பாரு. என்னாச்சு கண்மணி நடுக்குற? இல்லத்த செம்ம குளிரா இருக்கு, நேரங்காலமா இப்படி எல்லாம் குளிச்சதே இல்லல்ல. ஒரு நாள் தான் பொறுத்துக்கோ. இல்லத்த கொஞ்சம் காலையில 10 மணி 9 மணிக்கு கல்யாணம் வச்சிருக்கலாம், இப்படி யாருமே முழிக்காம இந்த பனியில 4 மணிக்கு முடியல, ரொம்ப குளிருது. சரி சரி அப்படிதான் இருக்கும், ஒரு நாள் பொறுத்துக்க, இதெல்லாம் கடந்துதான் போகணும். இதுக்கே எப்படி சொன்னா எப்படி? இன்னத்துக்கு நீ எல்லாம் ஊட்டியில இருந்தேன்னு சொல்லிடாத. ஐயோ போங்கத்த, ஊட்டியில நாங்களாம் எதுக்கு இத்தனை நேரத்துக்கு எந்திரிச்சு வரோம்? நாங்க எந்திரிக்கவே 6:45 தான். எமாடி இந்தாமா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் முழிச்சிட்டாங்களா இந்த நேரத்துக்கு? பத்திரகாளி வீட்டுல பத்திரகாளி எந்திரிச்சு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுமா, பூ வேணும்னு கேட்டேன், அதான் சரி இருங்க எடுத்துட்டு வந்து தரேன்னுச்சு. சரி எடுத்துட்டு வந்தோடனே கொண்டு வந்துட்டேன். சரிங்க சரிங்க தந்த அங்க வைங்க. எமாடி நல்லா அழகா தலையை சீவி விடுமா. அதெல்லாம் சீவி விடுறத. என்னம்மா கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுப்பா. உங்க பேத்தி எப்படி இருக்கா? பேத்திக்கு என்ன குறை, அழகு பத்த புள்ள. ஊரு கண்ணே நம்ம கண்மணி மேலதான்ப்பா இருக்கும் போல. நேத்து வரமிளகாவும் உப்பு எடுத்து சுத்தி போடுறேன்,
வெடிக்குது ஒரு காரம் இல்ல. எம்மாடி கண்மணி, ஒரே ஒரு விஷயம்தாம்மா. உங்க அத்தை மாதிரி குடும்பத்தை எங்கேயும் விட்டு கொடுக்காம குடும்பம் முக்கியம்னு நீ தான் நிக்கணும், சரியா? சரி தாத்தா. உங்க அத்தை இது நாள் வரைக்கும் உங்க மாமனை பத்தி உனக்கே தெரியும். ஒரு சரியான தண்ணி வண்டி, பொறுப்பு இல்லாதவன். அப்படி இருந்துமே ஒரு நாள் சண்டை வம்புன்னு நம்ம வீட்டுல வந்து உக்காந்தது கிடையாது. கூடவோ குறைச்சலோ கட்டின வீடு தான் முக்கியம்னு சொல்லி இந்த வீட்டிலே இருந்து அம்புட்டையும் பார்த்து அனுசரிச்சு இருக்கா, சரியா? நீயும் அந்த மாதிரி தாமா இருக்கணும். ஒரு நாளும் சண்டை வம்புன்னு இருக்க கூடாது. ஏப்பா அப்படி சொல்றீங்க? நம்ம கண்மணி நல்ல காலத்துல யாருக்கிட்டயுமே சண்டை போட மாட்டா, வாயை திறக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது சண்டை போடுவாளா? ஏப்பா அப்படி பேசுறீங்க? கம்முன்னு இருங்கப்பா. எல்லாம் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன், சரியா கண்மணி? சீக்கிரம் கிளம்புங்க, போவோம். ஏப்பா அந்த தண்ணி வண்டி என் புருஷனும் என் புள்ளையும் எங்கப்பா? அதுவாமா அங்க ஆத்தங்கரையில மிதந்துகிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க கல்யாணத்துக்குள்ள. ஐயோ என்னத்த சொல்றது. சரி வரசா நம்மளும் கிளம்புவோம். நீ அம்மா இல்லாத புள்ள, மாமியார் தான் உனக்கு அம்மா எல்லாமே, சரியா? சரிப்பா. மாப்பிள்ளை குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமா. உனக்கு கூட நான் இருக்கேன், ஆனா அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு தாயா ஒரு பிள்ளைய வளர்த்து இம்புட்டு தூரம் ஆளாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு நீதான் மகளா இருந்து எல்லாமே பண்ணணும், வைக்கணும். சரி தாத்தா. எமாடி கிளம்பியாச்சா? கோயில் கிட்ட வர சொல்றாங்கம்மா, கிளம்புங்க போவோம். ஓ, ஐயர் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்து ஓமகுண்டம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கனே, வர சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் பாபு, நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோர் மித்ரா. நீங்க நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை